உடம்பார் அழியில் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற திருமந்திரத்தை அருளிய திருமூலரை வணங்கி மதிமுகம் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். சர்க்கரை நோயாளிகளுக்கு எல்லாருமே டயபெட்டிக் பேஷண்ட் கேட்குறது ரொம்ப அதிக அளவு பசி இருக்குது, ரொம்ப தாகம் இருக்குது, யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக வருது அப்படின்னு கேட்குறதுக்கு அந்த தாகத்தையும் அதிக பசியையும் கட்டுப்படுத்தக்கூடியது பொதுவாக நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடியது சிறுதானிய உணவுகள். சிறுதானிய உணவுகளை எடுக்கும்போது அதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்தத்தில் சர்க்கரை அளவு மெதுவாக கலக்கிறதுனால பசி கொஞ்சம் அதிக அளவு ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் பசி தாங்கக்கூடிய இது சிறுதானியங்கள். பாரம்பரிய அரிசி வகைகள், எல்லா பாரம்பரிய அரிசி வகைகளும் சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த உணவு. அதே போல் கணையத்தினுடைய செயல்களை ஊக்குவிக்கக்கூடியது. இந்த அதிக தாகம், அதிக பசி, அந்த சோர்வு இதை நீக்கக்கூடியது நீங்கள் சீந்தில் சூரணம் எடுத்துக்கலாம், திரிபலா சூரணம் எடுத்துக்கலாம். அது போக உங்களுடைய ஆவாரம்பூவும் தாகத்தை குறைக்கக்கூடியது. சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய வறட்சியை தணிக்கக்கூடியது. சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டிய உணவுனா எல்லாருக்குமே தெரியும், அதிக அளவு கார்போஹைட்ரேட்டு. அதெல்லாம் கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்தோம்னா உடனடியாக பசிக்க ஆரம்பிக்கும். திருப்பி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வேகமாக கலந்து திருப்பி அதிக பசி, டயபெட்டிக்குடைய சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகி போயிட்டே இருக்கும். நம்ம புரோட்டீன், புரத உணவு அதிகமாக எடுத்துக்கலாம். ஃபைபர், நார்ச்சத்து அதிகமாக உள்ள காய்கறிகள் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவை மட்டும் அல்லாமல் உடற்பயிற்சி கண்டிப்பாக கட்டாயப்படுத்த வேண்டும். உடற்பயிற்சி தான் இன்சுலின் சுரப்புக்கு மிக நல்லது. அட்லீஸ்ட் வாக்கிங், ஃபாஸ்ட் வாக்கிங்காவது ஒரு அரை மணி நேரம் நிச்சயமாக நடக்கணும். அது போக ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும். எந்த சின்ன விஷயத்தையும் பெரிதாக நினைத்து அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நிச்சயமாக இன்சுலின் லெவல் கூடும். ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால நம்மளுடைய உடல் நிலை பாதிக்கிறது. உடல் பாதிப்பு தான் ஏற்படுது ஒழிய நம்ம என்ன காரணத்துக்காக ஸ்ட்ரெஸ் ஆகிறோமோ அது நடக்க போகிறதில்ல. அது என்ன நடக்கணுங்கிறது நடக்க தான் செய்யும். அது இறைவன் செயல். ப்ளஸ் நம்ம அதை பற்றியே யோசித்து அந்த விஷயம் நமக்கு உடம்பை தான் பாதிக்கப்படக்கூடிய ஹார்மோன்களை மாறுபடும், ஹார்மோன் சமநிலையை உருவாக்கக்கூடிய. சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய புண்களை எல்லாம் எளிதில் ஆற்றக்கூடியது நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகள் மற்றும் உணவு தான் ரொம்ப முக்கியம். பாரம்பரிய அரிசியில் கருங்குருவை அரிசியில் துத்தநாகம் அதிகமாக இருக்குது. ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிக்கு வரக்கூடிய அந்த புண்கள் எல்லாம் ஈஸியாக கருங்குருவை அரிசியை உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா வாரம் 3 முறை அதை இட்லியாவோ தோசையாவோ சாதமாவோ இல்லை ஒரு நல்ல ஒரு சாலிட் ஃபார்மில் எடுத்துக்கும் போது நிச்சயமாக அந்த புண்களை ஆற்றக்கூடிய ஒரு ஆற்றல் கருங்குருவை அரிசிக்கு இருக்குது, கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்குது, பூங்கார் அரிசிக்கு இருக்குது. சர்க்கரை நோயாளிக்கான சோர்வை சரி செய்யக்கூடியது பாரம்பரிய அரிசி வகைகளும் சிறுதானியங்கள் உணவுகளும் ஆரோக்கியமான நம்மளுடைய தூக்கமும் உணவு முறைகள் தான். நிச்சயமாக குறைந்தது 7 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூக்கம் முக்கியம், மிக முக்கியம். தூக்கம் சரியில்லை அப்படின்னாலே நம்ம உடம்புல எல்லா வியாதிகளும் வந்துடும். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் அப்படின்னு சொன்னோம்னா அது தூக்கம் தான். நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதையும் மீறிய சில பிரச்சனைகளில் தான் ஒவ்வொரு நோயாக லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். இப்போ எல்லாருக்குமே நம்ம செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் தான். இப்போ ஓரளவு சர்க்கரை நோய்க்கான பொதுவான ஒரு தீர்வு சீந்தில் சூரணம், ஆவாரை, இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நாவல் கொட்டை, கடுக்காய், இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்போனாலும் எங்களுடைய மருத்துவமனையை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இலவசமாக ஆலோசனை பெறலாம். அது தீவிர நிலையில் இருந்தாலும் நேரில் நீங்கள் சிகிச்சை எடுத்து ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை நோயை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதை பற்றிய அடுத்த பதிவு இன்னும் நம்ம பேசலாம்.